வணக்கம். இவ்வளோ பெரிய ஆட்டுக்கல் வந்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஆட்டுக்கல் ஆட்டணுன்னா அவங்களுக்குலாம் தனி எனர்ஜி வேணுங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி எனர்ஜியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொழுவியை பிடிச்சி நம்ம அரைக்கிறதுக்கே வந்து 2 பேர் தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் அரைக்கணும் 4 பேர் சேர்ந்து தான் அதை சுற்றணும். அப்போ தான் வந்து அந்த மாவு நல்லா மசிஞ்சு வரும். இது அந்தளவுக்கு வந்து பெரிய கல்லுங்க. இந்த ஆட்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 வருட பழமையான ஒரு ஆட்டுக்கல் தாங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். இப்போ இதை அரைக்கிறதுக்கு ஆளும் இல்லை, அந்த அளவுக்கு தேவையும் இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து மிக்சி கிரைண்டர் மாறுறதுனால இதை வந்து அரைக்க முடியலன்னு வெளில போட்டாங்க. நம்முடைய பாரம்பரிய தமிழ் உணவு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுகள், அம்மிக்கல், முறம், உலக்கை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இன்றளவு வந்து பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்குது. இதில் சமைச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ஹீட் ஆகாது. மாவு வந்து ஹீட் ஆகாததுனால உளுத்த மாவுலாம் நல்லா வந்து பொங்கி வரும். அதோட நியூட்ரிஷன் வேல்யூலாம் வந்து குறையாது. அந்த உயிர் சத்துக்கள் வந்து அழியாமல் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம அம்மி, ஆட்டுக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி தான் எல்லாமே. கைகளுக்கு, இடுப்புக்கு, எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி நமக்கு தேவையில்லாத வந்து சதைகள்லாம் வந்து குறையிறதுக்கு வந்து உதவியாக வந்து இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக வீடுங்களில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல், அம்மிக்கல்லை வந்து யூஸ் பண்ணவே தெரியல. மாடர்னாக லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான டேபிள் டாப் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டுக்கல், அம்மிக்கல் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கிறதான் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மசிஞ்சு வரும். நமக்கு சீக்கிரம் வந்து அரைச்சி மாவு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல. ரொம்ப லைட் வெயிட்டான அம்மிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழவிலாம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு அதுவே தெரியல. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்டுக்கல்லாம் நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், திருவை, உலக்கை, முறம் இது எல்லாமே வந்து கம்பல்சரி நம்ம வீடுங்களில் இருக்கணும். இதை வந்து பயன்படுத்தணும். இது வந்து ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமாக வந்து சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சம்பிரதாய செட்டுன்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள்லாம் பித்தளையில், வெண்கலத்தில், சில்வரில், கல்லில் வந்து இப்போ ஒரு ஃபேண்டசியாக வந்து சேல் பண்ணுறாங்க. எல்லாமே மார்க்கெட்டிங்காகவே போயிடுச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம மியூசியத்தில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த ஆட்டுக்களோட குளவியை வந்து காணுங்க. இந்த ஆட்டுக்கள் வந்து தெருவில் தான் இருக்குது. ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு யூஸ்க்கு இல்லாமல் வெளியில் வந்து வச்சுருக்குறாங்க. இதை தூக்குனாலே ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்தால் தூக்கவே முடியும். நம்மளால அதை அசைக்க கூட வந்து முடியாது. உங்கள் வீடுங்களில் இந்த மாதிரியான விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருந்தால் அதை பத்திரப்படுத்துங்க, பாதுகாத்துக்குங்க. அது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.